எப்படி உயிரோட போது 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 வேற லெவலில் போயிட்டு ஹலோ மக்களே, வெல்கம் டு ஷீரோ vlog. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காசிமேட் ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இந்த காசிமேட் ஃபிஷ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏழை வீடியோ தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பயங்கரமான காற்றா இருக்குது. காற்று இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒழுங்காக வருமானு தெரில. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன ஃபிஷ் என்ன ப்ரைஸுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நீங்கள் வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் லைக் கொடுக்க மாட்டீங்க. லைக் கொடுத்தா தான் இன்னும் நிறைய பேருக்கு போய் விசிபிள் ஆகும். எங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஓகே இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய வீடியோ போடலான்னு வந்து நம்பி நாங்கள் போடுவோம். ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரௌடு அக்காக்கிட்ட பாருங்க, வேறு யாருக்கிட்டுமே இந்த மாதிரி க்ரௌடு இல்லை. போயிடுது சரியா சேல்ஸ் போகுது. ஆனால் மற்ற இடத்துல எங்கேயுமே கூட்டம் இல்லை, ஜாலியாக நண்டு வருது பாருங்க. இவ்வளோ பேர் மீன் நண்டுக்காக காத்துருக்காங்க. ஆனால் இப்போ தான் வருது நல்லா உயிரோட இருக்குது. 3 கூட தான் உள்ள விட்டா டபக்குன்னு ஒன்னே காலியாக இருப்பாரு. எப்படி உயிரோட பாருங்க. நான் காமிச்ச நண்டுக்காக எவ்வளோ டிமாண்ட் பாருங்க, எப்படி ஓடுது பாருங்க. பாருங்க 1250 ரூபா போயிடுச்சு. எல்லாம் உயிர் நண்டு. ₹1300 போயிருக்கு மொத்த நண்டும். 1 ரூபா போயிட்டு 1200 750 போயிடுச்சு. ஃபுல்லா மீன் ₹400 முடிச்சு. வேற லெவலில் போயிட்டு மீன் தான் இல்லை ஸ்டாக். ஆனால் ஒரே ஆளுக்கு பயங்கரமாக போயிட்டு
போதும் அதுக்குள்ள 250 ரூபா. ஒரு கணமும் இல்ல 750 மொத்த இடமும் காலியா இருக்கு. ஒண்ணுமே இல்லை ஸ்டாக்கு. போட்டு வரல, ஃபுல்லா காத்து. க்ரௌட் ஆகிப்போச்சு. ஓகே, அக்கா கிட்ட வந்துட்டு இங்கே அங்கே மாற்றி மாற்றி ஸ்டாக் வந்து வேறு யாரையும் ஸ்டாக்கே வரல. போட்டு அதனால தான் அக்கா சொன்னாங்க போயிட்டு இருக்கு. ஆனால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. ஸ்டாக் இல்லாதனால ரேட் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் போயிட்டு முடிச்சு அங்கே ஒரு கூட்டம் திடீர்னு கூடுது. என்ன வந்துட்டு போய் பார்ப்போம். ஏதோ ஒரு டக்குன்னு ஓடி இருந்துப்பா. எல்லா டீலரே வாங்கி ஓடி இருந்தாங்க. கூட முடியாமல் கொடுக்குறாங்க. டீலரும் கஸ்டமரும் கேட்க ரெடியாக இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் வந்துச்சுன்னா நல்ல விலைக்கு போகும். வாங்கிட்டாங்க 500 ஸ்டார்ட் ஆச்சு. 600 மொத்தமாக போயிடுச்சு. நேரம் தலைவரா என்னாச்சு? மீனே வரலடா. இன்னைக்குன்னு பார்த்து மீன் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு வேற வந்தீங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் தான். இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு வச்சு சமைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. எதனால மீன் வரல கேட்டியா? நமக்கே ஃபீல் ஆகுதுல, இங்கே காற்று அவ்வளோ அடிக்குது. ஓகேவா, காற்றுனால இந்த மாதிரி சின்ன சின்ன போட் இருக்குல்ல, உள்ளே போக முடியாது. உள்ள போகவும் முடியாது. அதனால அவங்களால மீன் பிடிக்க முடியல. இன்னைக்கு என்னைக்குமே இந்த மாதிரி ஆனது இல்ல. அந்த மாதிரி போட்டு தான் போகும் மோஸ்ட்லி. அந்த பெரிய போட்லாம். ஆமா, அந்த மாதிரி போட்டு தான் உள்ள போயிட்டு எடுத்துருவாரு. அந்த மாதிரி வந்த மீன் தான் கொஞ்சம் இருக்கு. அதனால ரேட்டும் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஆனா பாரு எவ்வளவு பேர் வந்திருக்காங்களா வாங்குறதுக்கு. மீன் இல்ல கூட்டம் அதிகம் இல்ல. எப்பவுமே சனிக்கிழமை பாப்பல எவ்வளவு ரஷ்ஷா இருக்கு. ஆனா ஃபிஷ் கம்மியா இருக்கு. அப்ப டிமாண்ட் அதிகமா தான் இருக்கும். ரேட் வேற அதிகமா கொடுத்து வாங்கிட்டு போய். அதான் டிமாண்ட் அதிகமா இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு என்னன்னா ஃபிஷ்ஷஸும் வரல, ஃபிஷ் ரேட் அதிகமா போகுது. கொஞ்சம் பழைய ஃபிஷ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதான் ஆமா ஆமா, கொஞ்சம் மிக்ஸ்ட் ஆயிதா மிக்சிங் வந்திருக்கல. மிக்ஸ்ட் ஆயிதா இருக்கும். எங்களுக்கே கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் இருக்கு. இந்த மாதிரி ஆனதே இல்லை காசிபேட்ல. ஆமா, இந்த புயல் இந்த மாதிரி காற்று அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா ஸ்டாக் வராமல் போயிடும். அதனால மீனோட இது டிமாண்ட் அதிகமாகிடும். அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு.
இந்த மாதிரிலாம் உள்ளே போக முடியுமா? அவ்வளோ க்ரௌடு இருக்கும். நீங்கள் வாரம் பார்ப்பீங்களே, உள்ளே நவர முடியாதுல்ல. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. மழை புயல் இந்த மாதிரி வந்தா இங்கே வராதிங்க. அதுக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் வேற எங்கேயாச்சும் வாங்கி மட்டன் அந்த மாதிரி மட்டன் சிக்கன் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி வந்து வேஸ்ட்டாக போகிறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். பிளான் டிசப்பாயிண்ட் தான். பாரு மூஞ்சிலே தெரிஞ்சு பாரு டிசப்பாயின்மெண்ட் அப்படியே தெரிஞ்சு பாரு. அங்கே பாரு போட்டில் மீன் இருக்க இடத்துல கொக்கு நிற்குது. அதுக்கே மீன் கிடைக்க மாட்டேங்குது. கொடுவா போகுது 1250 முடிஞ்சு. வருது அடுத்தது. ஏங்கடே கனடா 800 ஸ்டார்ட் ஆகுது. அதான் போட்லேருந்து வந்துச்சு. பல இருக்கு. 850 850 850 850 850 900 900 900 முடிஞ்சு 950 ரூபாய். மீன் நல்லா பல இருக்கு. நாக்கு எல்லாமே சேர்ந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஏழை வீடியோ பார்க்கலான்னு சொல்லி ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஏழை வீடியோ ரொம்ப கொஞ்சம் டல்லு தான் நான் சொல்லுவேன். எதனாலனா மீனே வரல சுத்தமாக. மழை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா மழை காற்று ரொம்ப அதிகமாக இருக்கனால உங்களுக்கு வந்து மீன் வரலன்னு அவங்களே சொன்னாங்க. ஆனால் வந்து வாங்குகிற மக்கள் கூட்டம் வந்து பயங்கரமாக வந்துருந்தாங்க. ஒரு இடத்துக்கு ஒரு மீன் வருதுன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக க்ரௌடு கூடிடுறாங்க. திருப்பி ஒரு இடத்துல வர மொத்தமாக க்ரௌடு கூடிடுறாங்க. ஒரே ஃபன்னாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து. பட் மீன் கொஞ்சம் ரேட்டு அதிகம், கொஞ்சம் ஓல்டு ஃபிஷ்ஷஸும் வந்துச்சு. ஆனால் அதிக மக்கள் வந்து மீன் கிடைக்கலன்னு சொல்லி நல்ல ப்ரைஸ் கொடுத்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ டாடா பை.